வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4க்காக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் நம்ம எடுத்த கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் தமிழ் தேர்வு 14. இந்த தமிழ் தேர்வு 14 வந்து 7 தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது? ஆன்சர் ஏ, ஏலாதி. செகண்ட் கொஸ்டின், மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள். ஆன்சர் பி, திரிகடுகம், ஏலாதி. கொஷின் நம்பர் 3, கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? ஆன்சர் பி, சமணம். கொஷின் நம்பர் 4, ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? ஆன்சர் ஏ, 11 கீழ்கணக்கு. கொஷின் நம்பர் 5, 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆன்சர் டி, ஏலாதி. கொஷின் நம்பர் 6, 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார். 11 கீழ்கணக்கு நூலில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார். அவர் யார்? ஆன்சர் டி, கனிமேதாவியார். கொஷின் நம்பர் 7, பொறுத்துக. சிறுபஞ்ச மூலம், காரியாசான், திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர், பழமொழி 400, மூன்றுரை அரையனார், ஏலாதி, கனிமேதாவியார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, 4, 3, 2, 1. கொஷின் நம்பர் 8, பொறுத்துக. திரிகடுகம், நல்லந்தனார், சிறுபஞ்சம் மூலம், காரியாசான், ஏலாதி, கனிமேதாவியார், நான்மணிக்கடியை, விளம்பினாகனார். ஆன்சர் பி, 3, 4, 2, 1. கொஷின் நம்பர் 9, பொருந்தா ஒன்றை தெரிவு செய்க. ஆன்சர் பி, ஆசாரக்கோவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்சம் மூலம் வந்து மருந்து பொருட்களான நூல். கொஷின் நம்பர் 10, ஏலாதி டேஸ் நூல்களுள் ஒன்று. ஆன்சர் பி, 11 கீழ்கணக்கு. கொஷின் நம்பர் 11, மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூட்கள். ஆன்சர் ஏ, திரிகடுகம், ஏலாதி. கொஷின் நம்பர் 12, நுணங்கி நூல்நோக்கி இளையா. இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள். ஆன்சர் பி, நுண்ணறிவு. கொஷின் நம்பர் 13, ஏலாதி டேஸ் வெண்பாக்களை கொண்டுள்ளது. ஆன்சர் பி, 81. ஏலாதி 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. கொஷின் நம்பர் 14, களவழி 40. புறப்பொருட்கள். முதுமொழி காஞ்சி, நிலையாமை, நாலடியார், வேளாண் வேதம், ஏலாதி 6 மருந்து. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 4, 1, 2, 3. கொஷின் நம்பர் 15, பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் என்ற பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் சி, ஏலாதி. கொஷின் நம்பர் 16, திணைமாலை 150 என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஏ, கனிமேதாவியார். கொஷின் நம்பர் 17, கனிமேதாவியார் வாழ்ந்த காலம் எதுவாக கருதப்படுகிறது? ஆன்சர் பி, கிபி 5ஆம் நூற்றாண்டு. கொஷின் நம்பர் 18, ஏலாதி நூலில் குறிப்பிடப்படும் நற்கருத்துகள் எதை அகற்றும் ஆற்றல் கொண்டவை? ஆன்சர் சி, கற்போரின் அறியாமையை. கொஷின் நம்பர் 19, ஏலாதி நூலில் கனிமேதாவியார் சமண சமயத்திற்கே உரிய எந்த உயரிய அறக்கருத்தை முதன்மையாக வலியுறுத்தி கூறுகிறார்? ஆன்சர் ஏ, கொல்லாமை. கொஷின் நம்பர் 20, ஏலாதி நூலில் கூறப்பட்டுள்ள நற்கருத்துகள் கற்போரின் எத்தகைய குறையை அகற்றி நல்வழி காட்டும் என்று குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் பி, அறியாமை. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஏலாதியோட டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது.
நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து 15 வந்து பார்ப்போம். 1 வீக்கோட ஷெட்யூல் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுபடி தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் நம்ம எடுத்த கொஷின் சீரிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து வந்து டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2ஏக்காக வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதோட ஷெட்யூல் வந்து ஃப்ரைடே இல்லைனா வந்து சாட்டர்டே நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ண நண்பர் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க.